Good morning students, I am MRK. We are going to see plus 1 and plus 2 mathematics basic. Okay, topic வந்து differential calculus. differential calculus நல்லா படிச்சாதான் differential calculus வந்து நல்லா படிச்சாதான் plus 1 plus 2ல சென்டம் ஸ்கோர் எய்ம் பண்ணலாம். அதே மாதிரி இன்டெக்ரல் கால்குலஸ் ஒன்று இருக்குது, அதையும் நல்லா நீ படித்தாதான் புரிஞ்சுக்கிட்டா தான் நீ செய்ய முடியும். ஸோ அது ஃபுல்லாக பேசிக் இருக்கணும். பேசிக் 11th இருக்குது. 11th உள்ளதை நல்லா டீச் பண்ணையில் பார்த்துக்கோ, டீச் பண்ணையில். ஓகே, குட். இப்போ நான் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் உனக்கு நான் டீச் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் வகை நுண்கணிதம். டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அப்படின்றது வகை நுண்கணிதம் அப்படின்னு அர்த்தம். வகை நுண்கணிதம் அப்படின்னு அர்த்தம். கால்குலஸ். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து சரியா, டி ஆஃப் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், விச் இஸ் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஓகேங்களா? இதுக்கு சம் எக்ஸாம்பிள் போடணும் அப்படின்னா பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள் போடணும் அப்படின்னா என்னென்ன சம் காட்டலாம் அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5ன்னு வச்சுக்கோ. இப்போ ஒய் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். எதை பொறுத்து ஆகும்னா எக்ஸை பொறுத்து. அதாவதுடா தம்பி, இது வந்து இண்டிபெண்ட் வேல்யூ, இண்டிபெண்ட். சரியா? இது டிபெண்ட், இண்டிபெண்ட் வேல்யூ. இது சார்ந்து இருக்கிறது, எக்ஸை சார்ந்திருக்கும். டிபெண்ட், இது டிபெண்ட் வேல்யூ, டிபெண்ட். சரியா சொல்கிறது தெரிஞ்சுக்கிறணும். அப்போ ஒய்ன்றது டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. எதை பொறுத்து மாறுதுன்னா எக்ஸை பொறுத்து மாறும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் rate of change of y with respect to x அப்படின்னு சொல்லுவாங்க. dy by dxக்குள்ள அர்த்தம். சரியா? ரேட் ஆஃப் சேஞ்சுனா மாறுறது. ரைட். அப்போ இந்த கணக்கு மாறணும்னா dy by dxன்னு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு பவருக்கு யூஸ் பண்ணோம்னா எண்ணுக்கு பதிலாக 5 இருக்குது. அப்போ 5 இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 அப்படின்னா 5 மைனஸ் 1. அப்போ என்ன வரும்? எக்ஸ் பவர் 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மேலே செப்பரேட் பண்ணிட்டா, அவ்வளோதான். இது ஒரு சம்முன்னு வச்சுக்கோ. இப்போ செகண்ட் சம் வச்சுக்கோ. ஒய் ஈக்குவல் டு 3x பவர் 6ன்னு வச்சுக்கோ. dy பை dx 3 இருக்கட்டும். இது ஃபார்முலா படி போடணும். n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1, 6 3s are 18, மல்டிப்ளை எக்ஸ் பவர் 5. இவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ சப்போஸ் தேர்ட் கொஸ்டின் ஒன்று போடுறோன்னு வச்சுக்கோ. ஒய் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர்னு வச்சுக்கோ. dy பை dx 4 இருக்கட்டும். இதை தான் பார்க்கணும். 2 இன்ட்டு அதாவது n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ என்ன ஆச்சு? 4 2s are 8x பவர் 1 தேவையில்லை. சரியா சொல்கிறது? ரைட். அப்போ இந்த ஃபார்முலாவை வச்சு என்னென்ன நம்ம செய்கிறோம்ன்றத கரெக்டாக நோட் பண்ணிக்க. எக்ஸ் பவர் என் அப்படின்ற ஃபார்முலா வந்து என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா. இதை வந்து நம்ம கணக்கில் நிறையா போடலாம். கணக்கை வந்து டைப்பாக போடலாம். ஒரு ஃபார்முலாக்குள்ளே தான் நான் முதல்ல ஒன்று செஞ்சு ஏற்றுறேன். ஒய் ஈக்குவல் டு பார்த்துக்கோ எக்ஸ் பவர் 6ன்னு வச்சுக்கோ. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 10ன்னு வச்சுக்கோ. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 12ன்னு வச்சுக்கோ. இப்போ இதுக்கு வந்து dy பை dx எழுதணும் அப்படின்னா சிம்பிளாக செய்ய போகிறேன்.
முன்னாடி இதை கொண்டு வந்துட்டு ஒன்றை கழிச்சிரு. பவரில் வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு பவரில் வந்து ஒன்றை சப்ராக்ட் பண்ணிடு. பவரை முன்னாடி கொண்டு வந்துட்டு பவர்லேருந்து ஒன்றை சப்ராக்ட் பண்ணிடு. பவரை முன்னாடி கொண்டு வந்துட்டு பவர்லேருந்து ஒன்று செப்பரேட் பண்ணிடு. ஒன்றை தான் செப்பரேட் பண்ணணும். அதாவது n × x ⁻n - 1 அதான் ஃபார்முலா. இது ஒரு டைப். இப்போ y = இதே இதை மாற்றுறேன். 3x பவர் 6 y = 2x பவர் 10ன்னு வச்சுக்கோ. அதே மாதிரி y = 3x பவர் 12ன்னு வச்சுக்கோ. இங்கே நம்பர் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் கொடுக்காம இருக்கேன், இங்கே கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான். dy/dx முன்னாடி வந்து இதை மல்டிப்ளை பண்ணிடு, அதில் ஒன்று குறைச்சிரு. 6 3s are 18 x பவர் 5 ஒன்றை குறைச்சிட்டேன். முதல்ல நம்பர் இல்லைனாலும் அப்படியே போட்டோம். இதில் நம்பருக்கு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ dy/dx 10 2s are 20, 10ல் ஒன்று போச்சுன்னா 9. dy/dx 3 12s are 36, x பவர் ஒன்று கழிச்சிட்டோம்னா 11. அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. வெரி சிம்பிளாக இருக்கா? இந்த மாதிரி தான் பழகணும், பொறுமையாக நிதானமாக. இது ஒரு ஃபார்முலாக்கு உள்ளது. முன்னாடி கொண்டு வந்துட்டு ஒன்றை மைனஸ் பண்ணுறது. சரிங்களா? பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. முன்னாடி நம்பர் இருந்தால் அதோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிளாக செஞ்சிரு. ஓகே, குட். செகண்ட் ஃபார்முலா d(x) அப்படின்னா 1 அப்படின்னு அர்த்தம். d(x) அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ஃபார்முலா. ஓகே, இப்போ இதுக்கு நான் கணக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். அதாவது y = சரியா சொல்கிறது? y = x அப்படின்னா dy/dx, எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் 1. y = 4xன்னு வச்சுக்குவேன். dy/dx அப்படின்னா எக்ஸுக்கு 1ன்னு சொல்கிறனால 4 × 1. அப்போ என்ன வந்துடும்? 4. எக்ஸோட என்ன இருக்கோ அதை எழுதிடலாம். வெறும் எக்ஸ்னா 1. சரி, சப்போஸ் சார் -x சார் அப்படின்னா dy/dx எக்ஸுக்கு -1. மைனஸ் வரத்தானே செய்யும். y = -4x சார் அப்படின்னா dy/dx -4, எக்ஸுக்கு 1ன்னு அர்த்தம். எக்ஸுக்கு 1 வேல்யூ, அவ்வளோதான். அப்போ முன்னாடி ஒரு நம்பர் வரத்தான் செய்யும். +1னா +1, -1னா -1, அவ்வளோதான். சரியா சொல்கிறது? இப்போ இது பொறுமையாக பார்த்துக்க. y = 3x, அதே மாதிரி y = என்ன வரணும்? 5x அப்படின்னு வச்சுக்க. y = 8x அப்படின்னு வச்சுக்க. y = 2xன்னு வச்சுக்கோ. இப்போ இதுக்கு வந்து dy/dx எக்ஸுக்கு 1னா 3, dy/dx எக்ஸுக்கு 1னா 5, டெரிவேட்டிவ் 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ 5 அப்படியே இருக்கும். dy/dx எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் 1, அப்போ 8 அப்படின்னு அர்த்தம். dy/dx 2 இருக்கட்டும், எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பார்த்தா 1, அதனால் தேவையில்லை. அவ்வளோதான் கணக்கு. இது செகண்ட் ஃபார்முலா. ஓகே, குட். தேர்ட் ஒன், கான்ஸ்டன்ட். d(constant). கான்ஸ்டன்ட்னா மாறிலி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. நம்பர்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். y = 4, y = 5, y = -4ன்னு வச்சுக்கோ. y = a வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டோம்னா dy/dx அப்படின்னு போடுறோம்னா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸே இல்லை. அப்போ என்ன ஆயிரும்? கான்ஸ்டன்ட்னா 0. அதே மாதிரி dy/dx எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆயிரும்? 0. அதே மாதிரி தான் dy/dx கான்ஸ்டன்ட் ஒரு நம்பர் எக்ஸ் இல்லாமல் இருக்கும் பாரு, தனியாக உள்ள வேரியபிள் நம்பர் இருந்தால் ஏன்றதும் 0 தான், கான்ஸ்டன்ட் தான். மைனஸ் என்ன ஆயிருந்து? 0 ஆயிரும். அடுத்து dy/dx எக்ஸே இல்லை, கான்ஸ்டன்ட், இதுக்கு பேர் 0. நம்பர்ஸுக்கு பேர் கான்ஸ்டன்ட் தான், எக்ஸ் இல்லாமல் இருக்கிறது பேர் கான்ஸ்டன்ட் தான். புரியுதுங்களா? இது செகண்ட் ஃபார்முலாக்கு உள்ளது. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. நான் வச்சுக்கோ, மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஃபார்முலா. d(e⁻x). ஃபார்முலா அதே தான், e⁻x தான். d(e⁻x)க்கு e⁻x தான்.
இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். எக்ஸாம்பிள் y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு போட்டோம்னா இ பவர் எக்ஸ் தான்டா தம்பி. அவ்வளோதான். இ பவர் எக்ஸ்னால் இ பவர் எக்ஸ் தான், மறந்துடாத. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு டி ஆஃப் லாக் எக்ஸ் 1 by x. d of log x என்னது 1 by x. அப்போ y equal to log x அப்படின்னு சொன்னால் dy by dxன்னு போட்டோம்னா log xக்கு பார்த்தா என்ன வரும் 1 by x. இதுவும் ஃபார்முலா தான். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 6th ஃபார்முலா d of a power x a பவர் எக்ஸ் லாக் ஏ அப்படின்னு அர்த்தம். ஃபார்முலா பார்த்துக்கோ. அப்போ ஒய் ஈக்குவல் டு 10 பவர் எக்ஸ் அப்படின்ட்டு இருந்தா டிஒய் பை டிஎக்ஸ் ஏ பவர் எக்ஸ்ன்னு நினச்சிக்கிறணும். அப்போ ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ அப்படின்னு எழுதும். புரியுதான்னு பாரு. சப்போஸ் ஒய் ஈக்குவல் டு 4 பவர் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஒய் பை டிஎக்ஸ் கேட்டால் ஏ பவர் எக்ஸ் ஸ்டைலில் இருக்கனால ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ. ஏக்கு பதில் என்ன இருக்குது 4. அவ்வளோதான். இதுதான் அந்த ஃபார்முலா. புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு 7th ஃபார்முலா டி ஆஃப் 1 பை எக்ஸ் பவர் என் 1 பை எக்ஸ் பவர் என் மைனஸ் என் பை எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார்முலா. சரியா சொல்கிறது? எப்படி சார் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ்ன்னு வச்சுக்கோவேன். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னா இந்த 1 பை எக்ஸ் இந்த இடத்துல பவர் ஆரோ பண்ணுற பாரு. இந்த இடத்துல என்ன இருக்குது 1 இருக்குன்னு அர்த்தம். இதுதான் என். அப்போ எண்ணுக்கு பதிலாக என்ன வரும் 1 வரும் இந்த இடத்துல. அப்போ மைனஸ் 1 எண்ணுக்கு பதிலாக 1 தெரியுதா? எண்ணுக்கு பதிலாக 1 இந்த அந்த இடம் இதுதான் அது. அப்போ மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் 1 ப்ளஸ் 1ன்னு எழுதணும்ல. அப்போ என்ன வந்துடும் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று கூட்டிடுவோம். இப்போ பாருவேன், சிம்பிளாக சொல்கிறேன். ஒய் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் க்யூப்னு வச்சுக்கோ. டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு போட்டுட்டு சரியா சொல்கிறது? என்ன சொல்கிறேன் பாரு, பவரில் இருக்குல்ல இந்த இடத்துல, இதில் வந்து மைனஸ் சேர்த்துட்டு அதோட ஒன்று ஆட் பண்ணிடு. அவ்வளோதான். இதுதான் ரிசல்ட். இன்னொன்று சொல்கிறேன் பாரு. ஒய் ஈக்குவல் டு சப்போஸ் 4 பை எக்ஸ் பவர் 5ன்னு வந்தாலும் பரவாயில்ல, டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எழுதிட்டு 4 தள்ளி வச்சுக்கோ. 4 தள்ளி வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும் அந்த ஃபார்முலாவுக்கு. அப்போ அதுக்கு மட்டும் ஆன்சர் எழுது. பவரில் உள்ளதுக்கு மைனஸ் சேர்த்துட்டு பவரோட ஒன்று ஆட் பண்ணிடு. அவ்வளோதான். பவரில் இருக்குல்ல அதை கொண்டு மைனஸோடு சேர்த்துட்டு அதில் ஒன்று ஆட் பண்ணிடு. இப்போ கீழே எலிமினேஷன் பண்ணு, சிம்பிளிஃபை பண்ணு. மைனஸ் 20 பை எக்ஸ் பவர் 6. அவ்வளோதான். மறுபடியும் பார்த்துக்க நல்லா. சரியா? நல்லா பார்த்துக்கோ. இப்போ ஒய் ஈக்குவல் டு இது ஒரு கணக்கு, இது ஒரு கணக்கு, இது ஒரு கணக்கு, இது ஒரு கணக்கு. ஒய் ஈக்குவல் டு 6 பை எக்ஸ் பவர் 3ன்னு வச்சுக்கோ. ஒன்றும் கிடையாது. டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எழுதிட்டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸு. 6 அப்படியே இருக்கட்டும். 3 இந்த பவர் இருக்குல்ல, இதுக்கு மைனஸ் சேர்த்துட்டு பை அதோட ஒன்று கூட்டிக்கன்னு சொன்னேன். அவ்வளோதான். இது தனியாக வேணால் அப்படி போட்டுக்க. அப்போ 6 3 சார் 18 மைனஸ் 18 எக்ஸ் பவர் 4. அவ்வளோதான். பவரை மைனஸ் போட்டுட்டு கீழே ஒன்று கூட்டிக்கிறணும். சொல்கிற புரியுதா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 8th ஃபார்முலா. சரியா? பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. 8th டி ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னா ஃபார்முலா வந்து காஸ் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். டி ஆஃப் சைன் எக்ஸ்னால் ஃபார்முலா என்னது காஸ் எக்ஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி 9th ஒன் டி ஆஃப்
காஸ் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி டி ஆஃப் tan x அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு ஆகும். அதே மாதிரி டி ஆஃப் காட் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் கொசீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். அடுத்து டி ஆஃப் சீக்கன் எக்ஸ் அப்படின்னா சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ், சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan எக்ஸ். அதே மாதிரி டி ஆஃப் கொசீக்கன் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் கொசீக்கன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ். இதில் சி எங்கே வருதோ அதில் ஃபுல்லாக மைனஸ் வரும். டிஃபரன்ஷியேட்டில் சி எங்கே வருதோ அங்கே ஃபுல்லாக ஃபார்முலாவில் மைனஸ் வரும். ரைட் சைடில் பார்த்துக்க, இந்த வருது பாரு, தெரியுதா? கவனிச்சிக்க. சி எங்கே வருதோ அது ஃபுல்லாக மைனஸ் வரும். ஓகே, பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஆமாம். இது ஃபுல்லாக ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு 14 டி ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். 15 டி ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். டி ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸ். கொஞ்சம் கவனிச்சுக்கோ. 1/root of 1 minus x square minus 1/root of 1 minus x square. இது 1/1 plus x square, ரூட் வராது. 17 d of cot inverse of x minus 1/1 plus x square. புரியுதான்னு பார்த்துக்க. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. அடுத்து யூவி மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. யூவி மெத்தட் அப்படின்னா ப்ராடக்ட் ரூல். யூவி மெத்தட் அல்லது ப்ராடக்ட் ரூல்னு சொல்லலாம். நமக்கு தேவையான மட்டும் தான் எழுதுகிறேன், ரொம்பலாம் டீப்பாக போகல. ப்ராடக்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரைட். அது இன்னொரு பேர் டி ஆஃப் யூவி அப்படின்னா யூ இருக்கட்டும் டி ஆஃப் வி ப்ளஸ்ஸு வி இருக்கட்டும் டி ஆஃப் யூ. டி ஆஃப் யூ ஒன்று வச்சு ஒன்று செய்யணும். கோசன்ட் ரூல்னு ஒன்று சொல்லுவாங்க. கோசன்ட் ரூல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சரியா? டி ஆஃப் யூ பை வி. இது என்னென்னா ஃபஸ்ட்டு கீழே வி ஸ்கொயர் வி இன்ட்டு டியூ மைனஸ் யூ இன்ட்டு டிவி. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா. இதில் சின்ன சின்ன கணக்கு போட்டுவிட்டேன். இந்த சைன் எக்ஸ் காசு ஃபார்முலா எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உனக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட், குட்.